சீக்கிரம் கீழ்ப்பாக்கத்தில் சேர்க்க வேண்டிய நபர் சிவான்னு தெரிஞ்சு போச்சு. காமராஜர் எப்ப கருணாநிதியை பார்த்தார்? 75 ஜூன் 25 எமர்ஜென்சி டிக்ளேர் ஆகுது. அதற்கப்புறம் ஒரு வாரம் 10 நாளைக்கு பின்னாலே வீட்டை விட்டே வெளியே போற. நான் ஏன் இவ்வளவு உறுதியா சொல்றேன்னா, அவர் மரணமடைவதற்கு 4 நாட்கள் முன்பாக நானும் எங்கள் ஊர் கிராமத்தை சேர்ந்த 2 பேரும் அவர்கிட்ட போய் ஒரு மணி நேரம் உட்காந்து கூட வந்த 2 பேரும் அழுதாங்க. எனக்கு அப்ப தெரியல. வயசான ஒருத்தர் வெளியே வந்தோடனே, ஏங்க திருமலைன்னு அவர் பேரு, ஏங்க அழுதிங்கன்னு, என்னப்பா நீ பாக்குறியான்னு கேட்டாரு. கால் அந்த பாதம் இருக்கே அது பெருசா வீங்கி இருந்துச்சு. ஆமா வீங்கி இருந்துச்சு பார்த்தேன். உனக்கு தெரியலப்பா, அந்த மாதிரி வந்தாலே அப்புறம் அதிக நாள் தான்ப்பா, இனி ரொம்ப நாள் இருக்க மாட்டாரு அப்படின்னு அவர் சொன்னது இன்னும் நினைவு இருக்கு. அவர் இறப்பதுக்கு 4 நாளைக்கு முன்னால யாரையுமே பார்க்காம வீட்டில் இருந்த ஒருத்தர் கருணாநிதியை பார்த்தது கையை பிடிச்சாரு அழுதாருன்னா இந்த பைத்தியக்காரனை என்ன பண்றது? அவன கருணாநிதி நிதியாளர் சுதந்திர போராட்டத்துக்கு எரவாடா ஜெயில 8 வருஷம் போராடினவர். இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக 9.5 ஆண்டு காலம் ஜெயில இருந்து அடிபட்டு உதப்பட்டு இவ்வளவு போராடின ஒரு போராளி மற்றவங்களை கையை பிடிச்சிட்டு நாட்டை காப்பாத்துன்னு சொல்லியிருப்பாரா? இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அரசியல் அரிச்சுவோடு கூட தெரியாத பைத்தியக்காரன் கூட இதை ஒத்துக்க மாட்டான். அதனால இந்த போக்கை அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவர் சில உண்மைகளை சொன்னால் சிவா தற்கொலை பண்ணிக்கிறத வழி. உனக்கெல்லாம் எதை பேசணுமோ அதான் பேசணும். எப்ப இவர் வெளியில போகும்போது டிபியில தங்கினாரு, டிபியில தங்குறதுக்காக இவங்க ஏசி போட்டு விட்டாங்க. இவனுக்கு தெரியுமா? காமராஜர் என்கிற அந்த மகத்தான மனுஷன் வரப்புல கூட உட்கார்ந்து படுப்பார், மரத்தடியில் தூங்குவார். தமிழ்நாட்டில் அவர் கால்படாத ஊர் இல்ல, பட்டி தொட்டி எல்லாம் போயிருக்கிறாரு. அவரை கேவலப்படுத்துற இவனுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு வெளிக்குள்ள காட்டுறான். காமராஜரும் பார்த்து கூட இருக்க மாட்டான். இவெல்லாம் இந்த தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு. இவெல்லாம் எம்பி.